நம்ம பிரெக்னென்ட் ஆல அப்படின்னு டாக்டர்கிட்ட போகும்பொழுது எந்த ப்ராப்ளமே இல்லை, ஆனாலும் நம்ம ஏன் பிரெக்னென்ட் ஆக மாட்டேங்கிறோம்? வணக்கம், நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் அடையார். எல்லாருக்குமே அந்த ஒரு ப்ரெக்னென்ட் ஆகணும் இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம ப்ரெக்னென்ட் ஆல அப்படின்னு டாக்டர்கிட்ட போகும்பொழுது டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு எந்த ப்ராப்ளமே இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னடா இது நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை ஆனாலும் நம்ம ஏன் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற டென்ஷன் பாதி பேருக்கு நிறையா உண்டு. இது எதனால் அவங்களால ப்ரெக்னென்ட் ஆக முடியல? இதுக்கு பேர் தாங்க அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பார்த்துருப்பீங்க, பிளட் டெஸ்ட் எடுத்திருப்பீங்க, விந்து டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அதில் எல்லாமே நார்மலாக இருந்திருக்கும். ஆனால் அப்படியுமே நம்மளால் ப்ரெக்னென்ட் ஆக முடியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். எப்போ நம்ம இது ஒரு ஃபர்தராக ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி இது செய்யணும், யாருக்கு நம்ம இந்த அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டிக்கு ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ தான் உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தான் ஆகியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கும், இல்லை நம்மளோட லைஃப் ஸ்டைல் சரியில்லாமல் இருக்கலாம். ஸோ அதெல்லாமே நம்ம ஒரு மாடிஃபை பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெக்னென்சிங்கிறது இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ஏஜ் ஃபேக்டருங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன வயசில் தான் இருக்கீங்க, நியூலி மேரிடாக இருக்கீங்கன்னா இதை பற்றிலாம் கவலைப்படாமல் நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறது will not be a problem. ஸோ நம்ம யாருக்கு ஃபர்தராக இன்வெஸ்டிகேட், அதாவது சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணமாகி ஒரு 3-4 இயர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை அந்த கப்பலுக்கு ஏஜ் ஃபேக்டருங்கிறது நம்மளுக்கு ஒரு 35 இயர்ஸ் அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம சம்டைம்ஸ் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஒரு லேப்ரோஸ்கோபி மூலமாகவோ இல்லை வேறு எதுவும் ஃபர்தராக நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்குமாங்கிறத உங்கள் டாக்டர் டிசைட் பண்ணி அந்த மாதிரியான ஒரு டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைலுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் தான் நம்ம அந்த கரெக்டான அந்த ப்ரீநேட்டல் வைட்டமின்ஸ் எடுத்துக்கிட்டு நம்மளோட ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைல் நம்ம இருக்கோமாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம ட்ரை பண்ணோம்னா ப்ரெக்னென்சிங்கிறது அவசியம் நடக்கும். இல்லை டாக்டர் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு 3-4 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி அண்ட் ஏஜ் ஃபேக்டரும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்ன தேவை அப்படிங்கிறத உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு தான் நம்ம ஒரு ஃபர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஒரு IUI ப்ரொசீஜரோ இல்லை வேறு எதுவும் தேவையா, ஃபர்தராக நம்மளுக்கு ஓவிலேஷன் இண்டக்ஷன் பண்ணி அவங்களுக்கு வேறு எதுவும் ப்ரொசீஜர் தேவையா அப்படிங்கிற மாதிரி உங்கள் டாக்டர் உங்களுக்கு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதுதான் இருக்கிறதுலே நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்கிற பட்சத்தில் அவசியம் குழந்தைய கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனாகவும் இருக்கும். ஸோ கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெக்னென்சிங்கிறது நடக்கும்.